குருசாஸ்தா ஜோதிட நிலையம் நண்பர்களுக்கும் மற்றும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய இனிய மதிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய உதாரண ஜாதகம், அதாவது நான் ஜாதகம் படித்து ஒரு ஜோதிட ஆர்வலராகவும் ஒரு ஜோதிட மாணவனாக முதல்ல ஒரு ஜாதகம் பார்த்த என்னுடைய நண்பர் கூட பிறக்காத சகோதரர் என்று கூட சொல்லலாம். அவருடைய ஜாதகம் இது. ஏழ்மை முதல் கோடீஸ்வரர் ஆன ஜாதகம். இந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா பிறக்கும் காலகட்டத்தில் ஒரு சரியான ஏழ்மை குடும்பத்தில் பிறந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா மிகப்பெரிய அரசியல்வாதி. அவங்க அப்பா இல்லாத காலத்தில் இந்த குடும்பம் மிகப்பெரிய ஏழ்மையில் தள்ளாடப்பட்டது. 10/3/1991 11:50 AM சிவராசியில் பிறந்த ஜாதகர் இவர். லக்கணம் ரிஷப லக்கணம், ராசி தனுசு ராசி, பூராட நட்சத்திரம். லக்கணம் விழுந்த புள்ளி ரோகிணி நட்சத்திரம். லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். லக்கணத்துக்கு 3ல் கேது குரு. லக்கணத்துக்கு 8ல் சந்திரன், அதாவது உடம்பாதிபதி சந்திரன் லக்கணத்துக்கு 8ல். லக்கணத்துக்கு 9ல் சனி ராகு. லக்கணத்துக்கு 10ல் சூரியன். லக்கணத்துக்கு 11ல் சுக்கிரன் புதன். என்கிட்ட இவர் ஜாதகம் பார்க்க வந்த தசாவும் புத்தியும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசை ராகு புத்தி. பொதுவாக செவ்வாய் தசைன்னா கூட பிறந்த சகோதரன் ஸ்தானம். செவ்வாய்னா நிலங்கள் வாங்கிறது. இன்னொன்று ராகு புத்தி ஓடிட்டு இருந்தது. ராகு பொதுவாக எங்கே இருக்கோ அந்த இடத்த பிரம்மாண்டப்படுத்தும். சிவராசியில் இவங்களுக்கு தெரியாத ஆட்களே, அதுவும் லோடு மீனில் இவங்களுக்கு தெரியாத ஆட்களே கிடையாது. சரிங்களா? அப்படின்னு இருக்கப்ப ராகு எங்கே இருக்கோ அந்த இடத்த பிரம்மாண்டப்படுத்தும். பொதுவாக ஒரு ஜாதகர் வெளியே தெரியறதுக்கு காரணம் ஒன்று அவங்களுடைய வம்சாவளி பேர்களாக இருக்கணும், இல்லை அந்த ஜாதகர் செஞ்ச உழைப்பு, இன்னொன்று அவருடைய கடின உழைப்புனால அந்த ஜாதகர் வெளியே பிரம்மாண்டமாக தெரியணும். அப்படி தெரிய வச்சதுக்கு காரணம் மெயினானது சனீஸ்வரன் ஒருவனே. இந்த சனீஸ்வரன் ராகு கூட இருக்கிறதுனால அவருக்கு வேலை பார்க்குறது லோடு மீன் வேலை. அவர் மூட்டை தூக்குனாலுமே அந்த லோடு மீன் வேலை அவரை பிரம்மாண்டமாக வெளியே தெரியப்படுத்துச்சு. பிரம்மாண்டமாக வெளியே தெரியப்படுத்தின காரணம் ராகு மட்டுமே. இந்த ராகு பகவான் தான் சனீஸ்வரன் ஒருவரை, அதாவது தொழில்காரன், வெளியே தெரியப்படுத்தினது காரணம். இன்னொன்று, இந்த ஜாதகருக்கு நான் பார்க்குறப்ப அவருக்கு ஒரு அம்மா தான். ஆனால் நான் கேட்டது உங்களுக்கு 2 அம்மாக்கள் உள்ளன. அந்த 2 அம்மாவுக்குமே கூட பிறந்த அக்கா தங்கச்சின்னு சொல்லி கேட்டேன். ஏன் அப்படி சொல்லி கேட்டேன்னா, சந்திரன் என்பது அம்மா. சரிங்களா? தனுசு ராசியில பூராட நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரன் வாகன காலு ரேவதி நட்சத்திரம். ரேவதின்றது புதன் இரட்டை, கூட சுக்கிரன் கூட புதனும் இருக்கு. அப்போ உங்களுக்கு 2 அம்மாக்கள் உள்ளன. நீங்க 2 அம்மாவுமே அம்மாண்டு என்று தான் சொல்லுவீங்க. இன்னொன்று, லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல முடக்காதிபதி முடங்கி கிடக்கு. அப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானம், குலதெய்வ அருள் சுத்தமாக கிடையவே கிடையாது. ஆனால் அந்த ஜாதகர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றப்ப நானும் எல்லாரையும் போல நல்லா வாழணும், எல்லாத்துக்கும் நான் நல்லது செய்யணும், நான் எல்லாத்துக்குமே என்னால் முடிஞ்சளவு உதவி செய்யணும்னு சொல்லி கேட்டார். அதுக்கு நான் அவருடைய ஜாதகத்தை செக் பண்ணி பார்க்குறப்போ 5ஆம் இடம் கெட்டு போய் கிடச்சி. 5ஆம் இடம் புதன், கன்னி வீடு முடங்கி அந்த புதன் போய் லக்கணத்துக்கு 11ல் முடங்கிருச்சு. லக்கணத்துக்கு 11ல் ஒரு கிரகம் முடங்குனா அந்த ஜாதகரால் பெருசாக பொருளாதாரத்தை ஈட்ட முடியாது. எவ்வளோதான் வேலை செஞ்சாலும் தன்னுடைய லாபஸ்தானத்தை அவரால் தொடவே முடியாது. 1000 ரூபாய்க்கு மூட்டை தூக்குனா அவருக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் 10,000 ரூபா கிடைக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த 10,000 ரூபா அவருக்கு கிடைக்காது, வெறும் 2,000 தான் கிடைக்கும். அப்போ 8,000 ரூபா எங்கே போச்சு, யார் போச்சு, யார் தூக்குனா, யார் என்ன பண்ணா, யார் ஏமாத்தினான்னு தெரியாது. அப்போ 11ஆம் பாவம் சரியில்லைன்னா ஒரு ஜாதகனுக்கு லாபஸ்தானம் கிடைக்காது, அவரை எல்லாரும் ஏமாற்றக்கூடிய பாவகம். அப்போ இந்த 11ஆம் பாவத்தை சரி பண்ணுறதுக்கு நான் முடக்கு பாவத்தை குறித்து அந்த வழிபாட்டு ஸ்தலங்களை கொடுத்தேன். அந்த வழிபாட்டு ஸ்தலத்துக்கு அவர் போகவும் 11ஆம் பாவம் சரியாச்சு. அதுக்கடுத்து அவர் செவ்வாய் திசையில் ராகு புத்தி, லக்கணத்திலே செவ்வாய் உட்காந்துருக்கு. அதுவும் மிருகசீரிடம் சுயகால் ஏரியா உட்காந்துருக்கு. அப்போ செவ்வாய் திசையில் ஒரு சொத்து பத்து நிறையா வாங்கணும். லக்கணத்துக்கு 7 கூடயும் லக்கணத்துக்கு 12 கூடயவன். 7னா நண்பர்கள்,
12னா சொத்து எல்லாம் வாங்குறது, சரிங்களா, அந்த பாவத்தை குறிக்கும். அப்போ செவ்வாய் திசையில் ராகு புத்தியில் இவர் ஒரே ஒரு சின்ன, அதாவது ஒரு இடத்த மட்டும் வாங்கினாரு, ஒரு ஏக்கர் மட்டும் வாங்கினாரு. ஆனால் இன்னைக்கு அவர் அந்த ஏக்கரை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 7 ஏக்கர் 8 ஏக்கர் அளவுக்கு வாங்கிட்டாரு. இன்னைக்கு அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கு போகும். எதனால அப்படின்னா லக்கணத்துக்கு 5ஆம் இடம் புதன் பூர்வ புண்ணியஸ்தானம் சரியாகவும் அந்த லாபஸ்தானத்துல போய் அவர் உட்காந்து நீசமானாலும் சுக்கிரன் வந்து நீசபங்க ராஜயோகத்தை கொடுத்துருச்சு. அப்போ ஒரு இடத்த வாங்கினா அவர் 7 8 இல்லாட்டி 10 ஏக்கர் கூட வாங்குற அளவுக்கு அவருக்கு வருமானத்தையும் அவருடைய சொந்த பந்த உதவியோட எல்லாமே நடத்தி கொடுத்துரும். 7ஆம் இடம் வந்து நண்பர்கள். அவர் லக்கணத்திலே உட்கார்ந்ததுனால இவர்கிட்ட வாங்குற அளவுக்கு அந்த பணம் கெப்பாசிட்டி இல்லைன்னா கூட இவர்கள் நண்பர்களே, இவர்கள் சொந்த பந்தங்களே பணத்தை கொடுத்து அந்த இடத்த வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடியது இந்த 7ஆம் பாவம் 12ஆம் பாவம் அது லக்கணத்தில் உட்கார்ந்ததுனால இந்த இதை கொடுத்துருச்சு. இன்னொன்று, இந்த சுக்கிரனையும் புதனையும் குரு பார்க்குது 9ஆம் பார்வையா. 1 2 3 4 5 6 7 8 9ஆம் பார்வையா பார்க்கறதுனால சொத்து ஒரு புதன்ற ஒரு டாக்குமெண்ட் காலி நிலத்தை, வெறும் காலி நிலத்தை 1 ஏக்கருக்கு வாங்கினவர் இன்னைக்கு 8 ஏக்கர் 7 ஏக்கர் அளவுக்கு வாங்குற அளவுக்கு அவர் தயார்படுத்தி வச்சிருக்கு. இன்னொன்று, இந்த ஜாதகர் வந்து அரசியலில் இறங்கினாருன்னா இந்த சூரியன்ற கிரகம் குறுக்கேது பார்க்கும். அதே மாதிரி லக்கணத்துக்கு 4ஆம் இடத்தையும் சூரியன் பார்க்கறதுனால பொதுவாக லக்கணத்துக்கு 10ல் சூரியன் திக்பலத்தில் இருக்கும். திக்பலத்தில் இருக்கிறதுனால இவர் மிகப்பெரிய அரசியல்வாதியாகவும் வரலாம். அரசியல்வாதியாகவும் வரலாம். சனி ராகு எங்க இருக்கோ பொதுவாக அந்த இடத்த பிரம்மாண்டப்படுத்தும். எனக்கு தெரிஞ்சு 2031 2032 ராகு திசை ஸ்டார்ட் ஆகும். ராகு இவருக்கு யோகி அப்படின்னு இருக்கிறப்ப ஒரு யோகக்காரன் வந்து எதிர்காலத்தில் மிகப்பெரிய செல்வாக்கும் அந்தஸ்தையும் உருவாக்கி கொடுத்துரும். அப்படின்னு இருக்கப்ப இவர் இப்போ இருந்து அரசியலில் முயற்சி பண்ணார்னா பிற்காலத்தில் மிகப்பெரிய அரசியல்வாதியாக வருவார். பொதுவாக லக்கணத்துக்கு 11ஆம் அதிபதி, லக்கணாதிபதி, லக்கணத்துக்கு 11ஆம் அதிபதி எங்கே இருக்கு, 11ஆம் இடத்துல இருந்தா அவர் அரசியலில் கால் பதிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவர் என்ன இதில் வார்டு உறுப்பினராக இருந்தாலும் சரி, இல்லை பஞ்சாயத்து தலைவராக இருந்தாலும் சரி, இல்லை கவுன்சிலராக இருந்தாலும் சரி, இல்லை எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, எந்த இடத்துல நிற்கிறாரோ அந்த இடத்துல இவர் தான் ஜெயிப்பார். இவர் ஜெயிக்க, இவரை தோற்கடிக்க யாராலையும் முடியாது, இவர் தான் ஜெயிப்பார். இன்னொன்று, குரு பார்க்குது லக்கணத்துக்கு 11ஆம் அதிபதியை. அப்படின்றப்ப இவர் எந்த துறையில நிற்கிறாரோ அவர் தான் ஜெயிப்பார். லக்கணத்துக்கு 2ஆம் இடம் கெட்டு போனதுனால படிப்பறிவு கிடையாது. புதன் ஆரம்ப கல்வி தடை. லக்கணத்துக்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் அந்த அளவுக்கு அதாவது 30 வயசு வரைக்கும் இவருக்கு தெரிஞ்சிருக்காது. பூர்வ புண்ணியஸ்தானம்ன்றது இவருக்கு கிடைச்சிருக்காது. பூர்வ புண்ணியஸ்தானம் என்ன, நம்ம முன்னோர்கள் சேர்த்து வச்சிருக்கிற புண்ணியத்தை நமக்கு கொடுத்துட்டு போறது. இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் இவருக்கு கிடைக்கல. இவர் வாழ்க்கையில 30 வயசு வரைக்கும் படாத கஷ்டம் கிடையாது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு. இப்ப எங்களிடம் ஜாதகம் பார்த்த பிறகு இன்னைக்கு மிகப்பெரிய செல்வாக்கு, அந்தஸ்து, உயர்வு எல்லாமே கிடைச்சிருக்கு. இதுக்கு காரணம் நான் கிடையாது, என்னுடைய குருநாதர் விஜய் ஐயா, வெற்றிவேல் ஐயா, ஜோதிட பண்டிட் விஜய் ஐயா, இவங்க தான் காரணம். தனியாச்சல ஐயா உதவி இல்லாம இன்னைக்கு இந்த யோகி, திதியோகம், கரணம் இதெல்லாம் நான் எடுத்து உங்கள்கிட்ட இந்த அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. என்னுடைய குருநாதர்கள் எனக்கு சொல்லி கொடுத்த கல்வியை தான் இந்த ஜாதகருக்கு முதல்ல நான் ஜாதகம் பார்க்குறப்ப அவருக்கு சொன்னேன். இன்னொன்று, நான் கொடுத்த வழிபாட்டு ஸ்தலங்களை எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் இப்போ இந்த கோயிலுக்கு கிளம்புங்கன்னு சொல்லுவேன். எந்த ஒரு கேள்வியுமே எதிர்கேள்வி கேட்கவே மாட்டாங்க. அடுத்த நொடியே சரிங்க ராம்னு சொல்லிட்டு அந்த கோயிலுக்கு கிளம்பிடுவாங்க. கிளம்புனதுனால வந்த பலன் தான் இந்த 1 கோடி லாட்டரி அடிச்ச மாதிரி. இந்த செவ்வாய் திசையிலையும், அதாவது லக்கணத்துக்கு 7 கூடிய திசை, 12 கூடிய திசை, பாதகாதிபதி திசையும் மாரகாதிபதி திசை ஓடுனப்பையும் கூட இவர் ராகு புத்தின்ற ஒரு யோக புத்தி நடக்கும், மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆக்கி விட்டுருச்சு.
அதற்கு காரணம் இந்த ராகு பகவான் ஒரு ஆளு. ராகு எங்க இருக்காரோ அந்த இடத்த பிரம்மாண்டப்படுத்தும். இன்னொன்னு, இவங்க வெளியே தொழில் செஞ்ச அந்த தொழில் காரணத்து மூலமா தான் வெளியே பிரம்மாண்டமா வெளியே தெரிஞ்சதுக்கு காரணம். ராகு பகவான் அடுத்து 18 வருஷம் 2031 இருந்து 2048 வரைக்கும் இருக்கு. ராகு திசை ராகு புத்தி ஸ்டார்ட் ஆகிற காலம் மிகப்பெரிய யோக காலமா இருக்கும். மேலும் இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு இதே மாதிரி வழிபாட்டு ஸ்தலங்கள் வேணும்னா எங்களுடைய குருசாஸ்திர சோதனை நிலையத்துக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.